Hi students, welcome to UDMAX. ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து ஒரு ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டான டிப். ஸோ டிப்ஸ் டு கிராஸ் செக் யோர் 5 மார்க்ஸ் ஆன்சர். ஸோ எல்லாருமே எக்ஸாமில் வந்து 5 மார்க்ஸ் எழுதிட்டு நம்ம போட்டது வந்து கரெக்டாக இல்லையா அப்படின்னு ஒரு டவுட் இருக்கும். ஸோ அந்த டவுட்டை கிளாரிஃபை பண்ணுறதுக்கு தான் இந்த வீடியோவே. வித்தின் செகண்ட்ஸில் வந்து நீங்கள் போட்டிருக்க ஆன்சர் வந்து கரெக்டாக இல்லையா அப்படின்னு செக் பண்ணிக்கலாம். ஸோ இந்த வீடியோ வந்து கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். ஸோ நான் எடுத்திருக்கிறது வந்து உங்களோட சாப்டர் 1ஓட 5 மார்க்ஸ். ஸோ சாப்டர் 1ல் உங்களுக்கு என்னென்ன 5 மார்க்ஸ் இருக்குது? மேட்ரிக் இன்வர்ஷன் மெத்தட், கிராமர்ஸ் ரூல், காஸியன் எலிமினேஷன் மெத்தட், டெஸ்ட் ஃபார் கன்சிஸ்டன்சி, ஹோமோஜினியஸ் ஈக்குவேஷன். ஸோ இதெல்லாமே வந்து உங்களுக்கு 5 மார்க்கில் கவர் ஆகும். ஸோ மேட்ரிக்ஸ் இன்வர்ஷன் மெத்தட் வந்து நீங்கள் சால்வ் பண்ணி எக்ஸ் அண்ட் ஒயோட வேல்யூ வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணிடுவீங்க. ஸோ ஃபைண்ட் அவுட் பண்ணிவிட்டு அந்த வேல்யூவை எடுத்துகிட்டு போய் நீங்கள் அகெயின் வந்து கொஸ்டினில் சப்ஸ்டியூட் பண்ணி பாருங்கள். இது வந்து ஆன்சராக போடக்கூடாது, நோட் பண்ணிக்கோங்க. இது ஆன்சர் கிடையாது. நீங்கள் போட்டிருக்க ஆன்சர் வந்து கரெக்டாக இல்லையா, நீங்கள் எக்ஸ் அண்ட் ஒய் வேல்யூ வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணியிருப்பீங்க, அது வந்து கரெக்டாக இல்லையான்னு நீங்களே ஒரு வந்து செக் பண்ணிக்கிறதுக்கான வீடியோ தான் இது. ஸோ அதனால் நீங்கள் போட்டிருக்கிறதுல லாஸ்ட் பேப்பரில் நீங்கள் என்ன பண்ணுங்கள், இந்த மாதிரி செக் பண்ணி பாருங்கள் போட்டு. ஸோ எக்ஸ் அண்ட் ஒய் வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணிவிட்டு திருப்பி அதே மாதிரி மேட்ரிக்ஸில் சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். ஸோ 2 5 1 2. ஸோ இந்த கொஸ்டினில் நமக்கு -11 4ன்னு கிடச்சிருக்கு. ஸோ எக்ஸ் அண்ட் ஒய்க்கு பதிலாக -11 4ன்னு போட்டுக்கோங்க. ஸோ இப்போ வந்து மல்டிப்ளை பண்ணுங்கள். நார்மலாக நம்ம வந்து மேட்ரிக்ஸ் மல்டிப்ளிகேஷன் மாதிரி மல்டிப்ளை பண்ணணும். 2 11s are -22, 5 4s are 20 and -11 into 1 வந்து -11, 4 2s are 8. ஸோ இதை நீங்கள் சால்வ் பண்ணால் என்ன கிடைக்கும்? 20 - 22 வந்து 2 and 11 ப்ளஸ் -11 + 8 வந்து -3. ஸோ இந்த LHS ஈக்குவல் டு உங்களுக்கு RHS கிடச்சிச்சு. ஸோ இந்த வேல்யூ உங்களுக்கு எப்படி வரணும்? ஈக்குவலாக வரணும். ஸோ அப்படின்னா நீங்கள் இது போட்ட சம் வந்து கரெக்டுன்னு அர்த்தம். ஸோ அதே மாதிரி தான் கிராமர்ஸ் ரூலும். ஸோ கிராமர்ஸ் ரூலில் வந்து உங்களுக்கு ஈக்குவேஷன் கொடுத்துருப்பாங்க. ஸோ ஈக்குவேஷன் மூலமாக நீங்கள் XYZோட வேல்யூ ஃபைண்ட் பண்ணிவிட்டு அண்ட் லாஸ்ட்டாக ஏதாவது ஒரு ஈக்குவேஷனில் நோட் பண்ணுறது என்னென்னா, கொஸ்டின் கொடுத்துருக்க கிவன் கொஸ்டினில் ஏதாவது ஒரு ஈக்குவேஷனில் அந்த வேல்யூவை நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணி பாருங்கள். ஸோ இது வந்து உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நீங்கள் வந்து எந்த இடத்துலையாவது மிஸ்டேக் பண்ணியிருந்தால் அதை வந்து திருப்பி நீங்கள் ரீசெக் பண்ணிக்கலாம், ரீகரெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்காக தான் வந்து இந்த வீடியோவே. ஸோ கிராமர்ஸ் ரூலில் வந்து என்ன பண்ணுங்கள், ஃபஸ்ட்டு XYZோட வேல்யூ வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணிடுங்க. ஸோ இந்த சம்மில் வந்து XY தான் இருக்குது. ஸோ XYயோட வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணிவிட்டு அந்த சம் போடலை, வெறும் அந்த ஸ்டெப் மட்டும்தான் உங்களுக்கு போட்டு காமிச்சிருக்கேன். ஸோ அந்த வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணிவிட்டு ஏதாவது ஒரு ஈக்குவேஷனில் 3 ஈக்குவேஷன் கொடுப்பாங்க. ஸோ அது மாதிரி ஏதாவது ஒரு ஈக்குவேஷன்லேயும் நீங்கள் அந்த வேல்யூ வந்து சப்ஸ்டியூட் பண்ணி பாருங்கள். ஸோ இது கிவன் கொஸ்டினில் அந்த ஒரு ஈக்குவேஷன் எடுத்துட்டேன். XY நான் ஒப்டெயின் பண்ண ஆன்சர் இது. ஸோ இது கரெக்டானு வந்து நம்ம செக் பண்ணிக்கலாம். ஸோ இது அகெயின் இந்த ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணி பாருங்கள். ஸோ -2 y வந்து 3. ஸோ 3 3s are 9 -7. ஸோ -2 -7 நீங்கள் ஆட் பண்ணணும். ஸோ -9 இங்கே ஒரு +9 இருக்குது. ஸோ 0. ஸோ ஈக்குவேஷனுக்கு அந்த பக்கம் நமக்கு என்ன வேல்யூ இருக்குது? 0. ஸோ இந்த பக்கமும் 0, இந்த பக்கமும் 0. ஸோ அப்படி வந்துச்சுன்னா நீங்கள் போட்டிருக்க ஆன்சர் வந்து கரெக்டு. ஸோ ஏதாவது ஒரு ஈக்குவேஷனுக்கு நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். ஈக்குவேஷன் சூஸ் பண்ணும்போது நீங்கள் வந்து கோஎஃபிஷியன்ட் வந்து சின்ன கோஎஃபிஷியண்ட்டாக இருக்க மாதிரி. ஸோ இங்கே வந்து நான் 1 எடுத்திருக்கேன். ஸோ அந்த மாதிரி சின்னது எது இருக்கோ, ஸ்மாலஸ்ட் நம்பர் எது இருக்கோ அந்த ஈக்குவேஷன் செலக்ட் பண்ணி நீங்கள் அதை வந்து போட்டு பாருங்கள். அப்போ உங்களுக்கு ஈஸியாக ஃபினிஷ் ஆயிரும். ஸோ அதுக்காக தான் நான் சொல்கிறேன். அண்ட் நெக்ஸ்ட் வந்து காஸியன் எலிமினேஷன் மெத்தட். ஸோ இதுலேயும் வந்து நீங்கள் XYZ ஜெட்டோட வேல்யூ வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணுவீங்க. அண்ட் அகெயின் இதையும் வந்து என்ன பண்ணணும், நீங்கள் லாஸ்ட்டாக ஏதாவது ஒரு ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணி அது வேல்யூ வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கோங்க. அண்ட் நான் சொன்னது வந்து கொடுத்துருக்க ஈக்குவேஷனில் எது வந்து சின்ன கோஎஃபிஷியன்ட் இருக்கோ, ஸோ இது வந்து 1ல் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ அதனால் நான் இந்த ஈக்குவேஷன் எடுத்து அதில் சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கேன். நீங்கள் எதில் வேணால் சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணுறதுக்கு இது ஈஸியாக இருக்கும். ஸோ இந்த ஈக்குவேஷனில் நான் வந்து XYZோட வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணேன். எனக்கு வந்து -1 2 4s are 8 -Z -4. ஸோ -5 + 8 வந்து வேல்யூ வந்து 3 கிடச்சிருக்கு. ஸோ ஈக்குவேஷனுக்கு அந்த பக்கம் என்ன வேல்யூ இருக்குது? நமக்கு 3. ஸோ இந்த பக்கமும் 3, இந்த பக்கமும் 3. LHS = RHS. ஸோ உங்களுக்கு கிடச்சிருக்க XYZோட வேல்யூ வந்து கரெக்டு அப்படின்னு நீங்கள் வந்து ஒரு கிளாரிஃபை பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து ஒரு ஆன்சர் செக்குக்கான வீடியோ தான். ஸோ பெஸ்ட் விஷஸ். தேங்க்யூ.